இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித வாரத்தினுடைய இதயம் என்று அழைக்கப்படுகிற புனித வெள்ளியைத்தான் இன்றைக்கு சிறப்பிக்கின்றது. அன்பு மிக்கவர்களே, இந்த ஒரு புனிதமான ஒரு நாளில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 32வது நாளாக உங்களிடம் நான் இந்த பரிந்துரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், அந்த இடத்துல அமைதி நிலவும் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்களிடம் கேட்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். மத்திய கிழக்கு பகுதியில அமைதி நிலவ. புனித வாரத்தினுடைய முத்திரு நாட்களில புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற குட் ஃப்ரைடே, இந்த நாளைத்தான் இன்றைக்கு நம்ம சிறப்பிக்கின்றோம். மாற்று மதத்து சகோதரர்கள் அல்லது கிறிஸ்தவத்தை அறியாதவர்கள் குட் ஃப்ரைடே அப்படி என்றால் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படி என்று நினைத்து கொண்டு ஹாப்பி குட் ஃப்ரைடே என்று கூட ஒரு சில பேர் நம்மை வாழ்த்துவார்கள். 40 நாட்கள் நம்ம தவமிருந்து நோன்பிருந்து இறைவேண்டல் செய்து நற்காரியங்களை செய்து தயாரித்தது இந்த ஒரு நாளுக்காகத்தான். இந்த 40 நாளும் ஆண்டவருடைய பாடுகளைத்தான் நம்ம சிந்தித்திருக்கிறோம். இந்த 40 நாளில் பலமுறை நம்ம சிலுவை பாதையை மேற்கொண்டு ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நம்ம சிந்தித்திருக்கிறோம். இந்த பாடுகள் எல்லாமே நம்முடைய மீட்பிற்காய், நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்துய இரத்தத்தை கொண்டு மீட்ட அந்த ஒரு உன்னதமான ஒரு நினைவு கூறுகிற ஒரு நாளாகத்தான் இந்த புனித வெள்ளியை நம்ம பார்க்க வேண்டும். புனித வெள்ளி, புனித வாரம். அனுபவமிக்கவர்களே, புனிதமானது எல்லாமே நடந்திருக்கும் போல அப்படின்னு நினைக்கலாம். இந்த வாரம் குருத்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரையில என்ன புனிதம் நடந்திருக்கிறது இயேசுடைய அந்த மீட்பின் வரலாற்றுல? ஒசானா, தாவீதின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு வரவேற்ற கூட்டம் அவர் ஒழிக இயேசுவை சிலுவையில் அறியும் என்று கூக்குரலிட்டதையும் இந்த வாரத்துல தான் நம்ம பார்க்கிறோம். மிக நெருங்கிய நண்பர்களாக அவரோடு உண்டு உறவாடி உறங்கிய திரு தூதர்கள் அவரை விட்டு விலகி ஓடிய ஒரு காட்சியையும் அவரை காட்டி கொடுத்ததையும் மும்முறை மறுதளித்ததையும் இந்த வாரத்துலதான் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடவுளை தந்தை என்று அழைக்க கற்றுக் கொடுத்து பாவிகளையும் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்ந்தவர்களையும் வரி தண்டுபவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் சமுதாயத்தின் கழிவுகள் என்று அழைக்கப்பட்டவர்களையும் அன்பு செய்து நீங்கள் எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய இரக்கம் உங்களுக்கு இருக்கிறது அப்படி என்று அவர்களை தொட்டு குணப்படுத்தி அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி கடவுளை தந்தை என்று அழைக்க சொல்லி கொடுத்த அதே இயேசு கிறிஸ்துவை அடித்து துவைத்து கிழிந்த துணியை போல தொங்கவிட்ட, ஆடைகளை முற்றிலும் உருவி அவரை சிலுவையில் தொங்கவிட்ட ஒரு கொடூர நாளைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். இதுல எங்க புனிதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எது அவமானத்தின் சின்னம், எது கொலை கருவி, எது தேச துரோகிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்ட அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவைத்தான் இன்றைக்கு நமக்கு மீட்பின் அடையாளமாகி போனது. அன்புமிக்கவர்களே, ஆம், சிலுவை, திருச்சிலுவையை நினைவு கூறுகிற, நமக்காக இயேசுவை சுமந்த அந்த திருச்சிலுவையை ஆராதனை செய்கிற ஒரு நாளாகவும் இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மாசு மறுவற்ற செம்மறியாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய இரத்தத்தை விலையாக கொடுத்த நாளைத்தான் இன்றைக்கு புனித வெள்ளி என்று அழைக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இறைவனுடைய மீட்பின் திட்டத்துல இயேசுவனுடைய துன்பம் நம்மை எப்படி மீட்டது, இந்த மண்ணுலகளை நாம் எப்படி நம்முடைய துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அழகான பாடங்களைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மறையுரையினுடைய தொடக்கத்திலேயே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பாடுகளின் வெள்ளி இல்லை என்றால் உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு இருக்காது. சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு கூட நிகழ்ந்திருக்காது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இன்றைய இந்த புனித வெள்ளியில, பாடுகளின் வெள்ளியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களும் நமக்கு சொல்லித்தர பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. துன்புறும் ஊழியரை பற்றின ஒரு அழகான வாசகம். இயேசுவினுடைய துன்பங்களுக்கு முழு காரணம் நம்முடைய பாவங்கள் என்பதையும், நமக்காக தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்து நமக்காக துன்பங்களை ஏற்றிருக்கிறார்,
துன்புறும் ஊழியர் என்பதையும், அடுத்தவருடைய நலனுக்காக நாம் துன்புறுகிற பொழுது நம்முடைய துன்பம் தியாக பலியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றுல, மீட்பின் வரலாற்றுல, மனித வரலாற்றுல இயேசு கிறிஸ்துவை போல பிறருக்காக துன்பப்பட்டவர் யாரும் இல்லை, இனிமேல் துன்பப்பட போகிறவரும் யாரும் இல்லை என்பதை நமக்கு நினைவுபடுத்தி, இந்த மண்ணுலக வாழ்வுல பாவத்தை தவிர நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இயல்பை முற்றிலுமாக ஏற்று நம்மை போல துன்பங்களை ஏற்று துன்பங்களின் வாயிலாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்கிற அழகான இரண்டாவது செய்தியை இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு தருகிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் இயேசுவினுடைய பாடுகளை இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு நீண்ட நெடிய வாசகமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்று கருத்துக்கள் தான். அன்புமிக்கவர்களே, புனித வெள்ளி அப்படின்னு சொன்னாலே, பாடுகளின் வெள்ளி அப்படின்னு சொன்னாலே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்காக தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட, அவர் பாடுபட்டு நமக்காக மரித்த அந்த அழகான ஒரு நினைவை கொடுக்கிற ஒரு நாளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு நமக்காக துன்பங்களை ஏற்றார், நம்முடைய பாவங்களுக்கு பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்கிற இந்த ஒரு நினைவு என்பது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இயேசு நம்மை மீட்டு கொண்டார், அவருடைய துன்பங்கள் வாயிலாக நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்கிற நன்றி உணர்வோடு வாழத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிலுவை என்று சொன்னாலே நம்முடைய மனசுல ஒரு அச்சம், ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இந்த சிலுவை அச்சத்தின் அடையாளம் அல்ல, இந்த சிலுவை துன்பத்தின் அடையாளம் அல்ல, இந்த சிலுவை அவமானத்தின் அடையாளம் அல்ல, மாறாக இந்த சிலுவை நமது மீட்பின் அடையாளம் என்று புரிந்து கொள்ளத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு சிலுவையில் அமர்ந்திருப்பது ஒரு அரியணையில் அமர்ந்திருக்கிற அரசரை போல நமக்கு காட்சி தருகிறது. காரணம், அந்த சிலுவையில தான் நமக்கு மீட்பை நமது ஆண்டவர் இயேசு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளினுடைய இரண்டாவது ஒரு செய்தியாக, மனித வாழ்க்கை என்பது துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்வு அல்ல. துன்பங்களை இந்த மனித வாழ்க்கையில எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாள் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருந்தால், ரஷ்யா உக்ரைன் போர் 2-3 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், பாலஸ்தீன போர் 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அமைதி இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லப்படுகிற மனித மிருகங்களை பற்றின ஒரு செய்தியும் நம்மை பதபதிப்பு உள்ளாக்குகிறது. அல்லது நமது நாட்டில் ஆங்காங்கே நடைபெறுகிற வன்முறைகள், பாலியல் சீண்டர்கள் மற்றும் ஊழல்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது அமைதி இல்லாத ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உலக அளவில். தனிப்பட்ட குடும்பங்களில் இன்றைக்கு பிளவுபட்ட குடும்பங்களாக, கணவன் மனைவிக்கு இடையே விரிசல் விழுந்த குடும்பங்களாக, அல்லது குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு சூழல், குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்கிற நம்முடைய உறவுகள், வேலை இல்லாமல் தவிக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அதே நேரத்துல நம்முடைய குடும்பத்துல பொருளாதார சிக்கல், அப்படி என்று துன்பமே நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இந்த மனித வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான், என்ன வாழ்க்கை இது, சோதனை மேல் சோதனை, போதுமாடா சாமி என்று சொல்லுகிற அளவுக்கு துன்பங்களே நிறைந்திருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு எப்படி சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொடூர அனுபவத்தை வென்று வெற்றி வீரராய் நமக்காக உயிர்த்தெழுந்தாரோ, நம்மை மீட்டு கொண்டாரோ, அதே போலதான் இயேசுவனுடைய துணையோடு இந்த மண்ணுலகில நாம எதிர்கொள்ளுகிற துன்பங்களையும் துயரங்களையும் சிலுவைகளையும் துணிவோடு ஏற்று இயேசுவின் பாடுகளோடு நம்முடைய இந்த மனித துன்பங்களையும் இணைத்து வெற்றி வீரர்களாய், ஒளியின் மக்களாய் இந்த துன்பத்தை கடந்து வரத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் துன்பங்கள் வருகிற நேரத்துல ஏன்பா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க என்று கேட்டுக்கொள்ளாமல், துன்பங்கள் வருகிற நேரத்துல அந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் துணிவையும் இன்றைக்கு மன்றாடி இயேசுவினுடைய துன்பத்தோடு நம்முடைய துன்பத்தை இணைத்து வெற்றி வீரர்களாய் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இந்த புனித வெள்ளி, பாடுகளுடைய வெள்ளி நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்பது இயேசுவை போல நம்மையும் ஒரு தியாக வாழ்வை வாழத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
அப்படி என்றால் ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் என்று நினைக்கின்றேன், எடின்பர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்துல ஒரு பாலம் இருக்கிறது. அது நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரம் என்கிற பகுதியில் இருக்கிற பாம்பன் பாலத்தை போன்ற ஒரு வடிவமைப்பு கொண்டது. அதாவது கப்பல்கள் வருகிற நேரத்தை அந்த பாலம் இரண்டாக பிரியும், கப்பல்கள் கடந்து செல்லும். கப்பல்கள் வராத நேரத்துல ரயில் செல்வதற்காக அந்த பாலம் சமநிலையில் இருக்கும். இதை இயக்குகின்ற ஒரு பொறியாளர் ஒரு நாள் காலையில அவர் இயக்குகிற அந்த அறையில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்துல அந்த பாலம் கப்பல் செல்வதற்காக இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்துல ரயில் வருவதற்கான சமிக்கை அவருக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்துல அவர் உடனடியாக இந்த பாலத்தை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். ரயில் வேகமாக வருவதை உணர்ந்த அவர் உடனடியாக இந்த பாலத்தை பிரிந்த நிலையிலிருந்து சமநிலைக்கு கொண்டு வர அந்த பொத்தானை அமிழ்த்துகிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலம் சமநிலைக்கு வருகிறது. அப்படி அது வந்து கொண்டு இருக்கிற நேரத்துலதான் அருகில் இருந்த தன்னுடைய மகனை தேடுகிறார். அந்த அறையில தான் விளையாடி கொண்டிருந்த அந்த மகன் திடீரென்று அங்கு காணவில்லை. அவர் வெளியே எழுந்து பார்க்கிற நேரத்துல சமநிலைக்கு மாறிக்கொண்டிருந்த அந்த ரயில் தண்டவாளத்தின் மீது அந்த மகன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல ட்ரெயினையும் அவர் நிறுத்த முடியாது. இந்த நேரத்துல அந்த பாலத்தை அவர் மறுபடியும் இரண்டாக பிரிக்க முடியாது. நெஞ்சை பதைப்பதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. அப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற அந்த ரயில் பாதுகாப்போடு அந்த தண்டவாளத்தை கடந்து அக்கறைக்கு செல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த ரயில் அந்த பாலத்தை கடப்பதற்காக அந்த பொறியாளர் தன்னுடைய மகனை தியாகம் பண்ணியிருக்கிறார். அந்த பொறியாளருடைய மகனுடைய உடல் சிதறி அந்த கடலில் வீழ்ந்திருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. இவரும் இவருடைய மகனும் செய்த தியாகத்தால் 1000 பயணிகள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக மறுகரைக்கு சென்றார்கள். அன்புமிக்கவர்களே, இது உண்மையோ அல்லது புனைவு கதையோ இன்றைய நாளினுடைய மைய கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. தந்தையாகிய கடவுளாக இருப்பது போல அந்த பொறியாளரும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய இனிமையான நிலை வாழ்விற்காக பலியாக்கப்பட்ட அந்த சிறுவனை போல இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் நினைவு கூறுகிற ஒரு கதையாகத்தான் இதை உங்களுக்கு நான் சொன்னேன். நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய நிலை வாழ்விற்காக தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே திருமகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக ஒப்படைத்திருக்கிறார். இந்த நாளினுடைய உன்னதத்தை புரிந்தவர்களாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும், அதை துணிவோடு எதிர்கொள்ளவும், மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல உளப்பாங்கை இறைவன் தரவும் இந்த புனித வெள்ளியில ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.